அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அது குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா ஒரு 3, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இந்த சாட் மசாலா வந்து இந்த கட்லெட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். நான் பட்டாணி வந்து உரிச்சு எடுத்து ஒரு 1/4 கிலோ, அதாவது 1 கப் இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு பவுலில் கொஞ்சமாக ரவை எடுத்திருக்கேன், சாதாரண ரவை. இன்னொரு கப்பில் சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த வகை சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி மசாலா, அதை எடுத்து நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அதை வந்து கொஞ்சம் சென்டரில் குழி மாதிரி பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்து சீஸை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ அது உள்ள சீஸ் வந்து ஸ்டஃப் பண்ணுறேன். சீஸ் உள்ளே ஃபில் பண்ணுறது வந்து உங்களோட பிரியம். ரொம்ப மைல்டாக வேணும்னா மைல்டாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹெவியாக வேணும்னா ஹெவியாக வச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு முதல்ல மறுபடியும் நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்லெட் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா அழகாக ஒரு கட்லெட் ஷேப் கொடுத்துட்டேன். ஷேப் கொடுத்துட்டு இதை வந்து எந்த மைதா மிக்ஸு முட்டை எதுலேயும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே இந்த ரவை பேட்டரில் போட்டு இந்த ரவையில் போட்டு டைட்டாக எல்லா பக்கமும் டேப் பண்ணிவிடுங்க. இதை எந்த மிக்ஸ்லேயுமே டிப் பண்ண தேவையில்லை. ரவையை மேலே லைட்டாக வச்சு டேப் பண்ணி எடுத்திங்கன்னா அதுலேயே கோட்டாகி வந்துடும். பாருங்கள், சீஸை ஸ்டஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணும் போதே அது மேலே தேவையான அளவு ரவை ஒட்டிட்டு வந்துடும். நம்ம எந்த பேட்டர்லையும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ரவையில் நேராக கோட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இப்போ நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கிற கட்லெட் எடுத்து அதில் அடிக்கிடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. பாருங்கள், அந்த ரவை லைட்டாக சீஸ் வேறு வெளியில் வருது. 2 பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான க்ரீன் பீஸ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.